ஏனென்றால் நீங்கள் ஒரு ஊழல் அரசி, ஒரு ஊழல் அயோக்கிய பொம்பளைக்கு நீங்கள் ஓட் போட்டிருக்கீங்க. எனக்கு தெரியும். I think it is in 2000 or 2002. I stand corrected about the year. Wait, I'll tell. Not 2012. இந்த லீமா ரோஸ் டெல்லிக்கு ஒரு ஜட்ஜு வீட்டுக்குள்ள அந்த ஜட்ஜு நீ வரக்கூடாதுன்னு சொன்னான். அது என் கூட ஒருத்தர் அன்னைக்கு அந்த ஆள் ஒவ்வொரு கட்சியிலையும் குதிச்சுட்டு இருப்பான். ஓகே, அந்த ஃப்ராடோட வந்துச்சு இந்த பொம்பளை. அப்போ அந்த ஜட்ஜ் அந்த ஆள் இந்த பொம்பளை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டான். நான் இவங்க எல்லாத்தையோடையும் அவங்க பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நான் பழகவே மாட்டேன். ஓகே, அதனால் இந்த மாதிரி ஒரு அயோக்கிய பொம்பளைக்கு நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க. இந்த ஜான் பிரிட்டோ அவளோட தம்பியோ அண்ணனோ என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் இந்த ஆதவ் அர்ஜுனா இன்றைக்கு இருக்கும் என்ன மினிஸ்டரோ, அவனுக்கு ஏதோ 2-3 போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்காங்கல்ல, கொள்ளடிக்கிற போர்ட்ஃபோலியோவாக. அந்த போர்ட்ஃபோலியோ அவனோட பொண்டாட்டியும் இந்த கேஸில் இருக்கிறான். அப்போது எந்த மாதிரி ஆட்களை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னா அது உங்களோட தவறு. அதே மாதிரி இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணி கொண்டிருக்க, தூங்கிட்டு இருக்காங்களா? நீங்கள் இந்த கேஸை சுவமோட்டோவை எடுங்க. ஏன்னால் நீங்களும் இந்த நாட்டின் பிரதிநிதிகள். யூ ஆர் ஆல் சிட்டிசன்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி. யூ ஆர் நாட் ஏலியன்ஸ் ஆர் யூ ஆர் நாட் எனிபடி அபவ் தட். நீங்கள் கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த தவறுகள் நம்ம எல்லோரையும் பாதிக்கும், நம்மளோட எல்லா வருங்கால சன்னதிகளையும் பாதிக்கும். இப்போ ஒரு குழந்தைகளை வச்சு ஓட்டை வாங்கிட்டு தெனாவட்டு பேசும் இந்த தாவேக்கா அவர்கள் தவறு செய்தால் நான் கண்டிப்பாக தட்டி கேட்பேன். இப்போது சொல்கிறாங்க ஊழல் என்ன இருந்தால் ஃபோன் பண்ணுங்க. எந்த ஃபோனும் வேலை செய்யறது இல்லைங்க. அது விஜய் பார்க்குதோ இல்லாட்டி அது விஜய் கட்சியில் இருக்குது எதை பார்க்குதோ. நீங்களும் உருடா பண்ணிட்டு கொண்டு இருக்கிறீர்கள், ஊரை ஏமாற்றி கொண்டு இருக்கிறீர்கள். இதெல்லாம் நல்லதுக்கு கிடையாது. ஆகையால் மக்கள் என்ன மாதிரி மக்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க? இந்த லாட்ரி கும்பல், இந்த போதைப் பொருள் வியாபாரம் பண்ணும் கும்பல், ஸ்மகிள் பண்ணுற கும்பல். ஓகே, இந்த மாதிரி ஆட்களை தான் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். நிறைய பேருக்கு இப்போ இந்த தாவேக்கால ஜெயிச்சிருக்கவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு கிரிமினல் கேசஸ் இருக்கிறது. ஆனால் இந்த கேஸை யாருன்னா ஒருத்தர் இந்த திமுகவிலிருந்தோ இல்லை அண்ணா திமுகவிலிருந்தோ சேலஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா கிடையாது. ஏன்னா இபிஎஸ்ஏ ஒரு கொலைகாரன். பட் எதனா நல்லது பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே, எப்படி ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோரோ இல்லாட்டி ஒரு கடையிலையோ போனோன்னா அங்கே உங்களோட விலை இதை எழுதணும்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜஸ் போடணும். நான் எப்போ பார்த்தாலும் எங்கள் காலேஜ் ஃபீஸை நான் பேப்பர்லேயே போட சொல்லுவேன். ஆனால் எங்கள் இந்த பிரின்சிபல் வேலை செய்தவங்கள தே டோன்ட் டேக் இன்ட்ரெஸ்ட். பட் இந்த வருஷம் நான் சொன்னேன், நீங்கள் ஃபேஸ்புக்கில் அந்த ஃபீ டீட்டெயில்ஸை போட்டுருங்க. ஏனென்றால் மாணவர்களுக்கு தெரியட்டும் அவங்க என்ன ஃபீஸ் கட்டணும். ஆனால் நிறைய மாணவர்களோட அம்மா அப்பாக்கள் அவங்களும் ஒரு போலி வாழ்க்கையை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். எல்லோருக்குமே என்னென்னா போய் எந்த காலேஜில் டொனேஷன் வாங்குறாங்களோ அதுதான் நல்ல காலேஜ் என்று நினைத்து கொள்கிறார்கள். இது ஒரு பெரிய தப்பு. நம்ம அவங்கள திருத்த முடியாது. அதெல்லாம் அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு அனுபவித்து கஷ்டப்பட்டால் தான் புத்தி வரும். அதே மாதிரி ஒரு 1ஆம் கிளாஸ்க்கு போய் 3 லட்சம் 4 லட்சம் கொடுக்குறாங்க. எதுக்குன்னு எனக்கு புரியல. அதுக்கும் வெகு சீக்கிரத்தில் காலம் பதில் சொல்லும். இப்போது ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தவன் 10 ஸ்கூல் ஆரம்பிக்கிறான். அது அவனுக்கு தொழிலா இல்லாட்டி சேவையானா அது தொழில். ஏன்னா அவனுக்கு அதில் நல்ல வருமானம் வருகிறது. அடுத்தது இந்த அரசியல்வாதிகள் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுறாங்க. எஸ்பெஷலி இந்த அதிமுக இன்றைக்கு அந்த எம்எல்ஏஸ் ரிசைன் பண்ணவங்களே இதே ஜெயலலிதாவோ இல்லை எம்ஜிஆர் இருந்தால் அவங்களுக்கு இந்த தைரியம் வந்திருக்குமா? ஏன்னா ஒரு அறிவுகட்ட முண்டை ஒருத்தன் உட்காந்துட்ருக்கான் அந்த இபிஎஸ்ன்னு சொல்லி. அவனுக்கு ஒரு செல்வாக்கு இல்லை. தனி மனிதன் செல்வாக்கு என்றைக்கும் இருக்கணும். ஓகே, அப்போ அந்த இது இல்லாத வேலை இவனுக்கு இப்போ வேலைக்கு போகிறானுங்க. ஏன்னா அங்கே மறுபடியும் இப்போ இவங்க ஆளும் கட்சி இவங்க நம்ம எவ்வளோ கொள்ள அடிக்க முடியும் ஆளும் கட்சி நம்ம மெம்பராக இருந்து. அப்போ அவங்களுக்கு என்ன கொள்கைகள் என்ன பிரின்சிபல் இருக்குன்னா எதுவுமே கிடையாது. இப்போது
ஒரு புது சர்ச்சை என்னவென்றால், இந்த லீமா ரோஸ், இந்த மார்ட்டினோட சம்சாரம், இந்த பொம்பளை இந்த போதை கடத்தல் கேஸில் அதோட அண்ணனோ தம்பியோ இந்த ஜான் பிரிட்டோன்னு ஒருத்தன் ஊரை விட்டு ஓடியாச்சு. 10 வருஷம் ஆச்சாமல் ஊரை விட்டு ஓடி. அந்த கேஸ் இப்போ ரேட் இந்த 2 நாளாக ராமநாதபுரம் அந்த ஏரியாஸில் நடக்குது. அப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இவங்க ஃபைல் பண்ணும்போது இவங்களோட இதில் என்னென்ன கேஸ் இருக்குன்னு பார்த்தாங்களா, எப்படி இவங்க நாமினேஷன்ஸை ஏற்றுக்கொண்டார்கள். வணக்கம். சுதந்திரா பார்ட்டி அண்ட் கீதா டிவி நேயர்களுக்கு இப்போ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று டெல்லியில் இந்த ராலி 6ஆம் தேதி நடந்தது. இது ஒரு சாவுமணி எல்லா அரசியல்வாதிகளுக்கும், எல்லா அரசியல் கட்சிகளுக்கும். இட் இஸ் ஜஸ்ட் நாட் த ஜென்ஸி, இந்த இளைய தலைமுறை மட்டும்தான் பேசுவார்கள் என்று நினைத்து கொண்டிருக்காதீர்கள். இந்த ஜென்ஸி இளைய தலைமுறை காலம் லைட் எவ்வளோ வருடங்கள் 100-500 வருடங்களாகவும் இந்த ஜென்ஸி இருந்திருக்கு அந்தந்த காலகட்டத்தில். இப்போ இந்த டெல்லி ரேலியில் நிறைய வயதானவர்கள், நிறைய யூத்து, நிறைய மிடில் ஏஜ் பீப்புள் எல்லாருமே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னால் எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு அதிருப்தி இருக்கிறது. ஒவ்வொரு சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும், ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அராஜகம், கொள்ளை, ஊழல் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் எவ்வளோ மக்களுக்கு இது கேள்வி கேட்கறதுக்கு தைரியம் இருக்குன்னா, இது ஒரு பர்சன்டேஜ்னா ஒன்லி 2 to 3% ஆஃப் த பீப்புள். அது கூட இருக்குதானா? கிடையாது. பேசுவாங்கன்னா பேசுகிறாங்க. இப்போ அந்த யங் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த 4-5 மாணவர்கள் வெவ்வேறு பிரச்சனையை வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் பேசுவது எவ்வளோ விவரமாக பேசுகிறாங்கன்னா, இந்த அரசியல் தலைவர்கள், இந்த மந்திரிகள், சோ கால் பியூரோக்ராட்ஸ், இந்த சாமியார்கள் உங்களையெல்லாம் செருப்படி கொடுத்துருக்காங்க. அந்த யங் ஜென்ரேஷன் தே ஸ்போக்கன் அப் வெரி வெல், நல்லா பேசியிருக்காங்க. அவங்க பேசுகிற பாஷை நம்மளுக்கு புரியுது. நான் இப்போ ஒரு பெரிய செந்தமிழில் எடுத்து பேசினேன்னா இந்த மற்ற பாமர மக்களுக்கு புரியுமானா புரியாது. அதே மாதிரி தான் ஆங்கிலத்திலும் சரி, ஹிந்தியிலும் சரி, மக்கள் எந்த பாஷை பேசுகிறாங்களோ அதை தான் நம்ம பேசணும். ஏதோ பெரிய இந்த சசி தரூரோட இங்கிலீஷும், இந்த ஈஷாக்காரன் ஒரு இங்கிலீஷ் அவனே பேசி அவனே சிரிச்சுப்பான். கேட்ட பதிலுக்கு பதில் ஆன்சர் வராது. ஆனால் ஏதோ வேறு திசை திருப்பி பேசுவாங்க இந்த ஆளுங்கெல்லாம். அதை ஒரு சிலர் ரசிச்சுட்டு கேட்டுட்டு இருப்பாங்க, பைத்தியக்காரங்க. இப்போ இந்த ஏவிபிபின்னு ஒரு அமைப்பு இருக்குது, இந்த மாணவர்கள் அணி ஆஃப் தி பாரதிய ஜனதா பார்ட்டி, பிஜேபி. அவங்களும் எல்லாம் ஊழல்வாதிகள் தான். அவங்க யாருன்னா ஒரு இடத்துலையாவது இப்போ இவ்வளோ காலேஜஸ், இவ்வளோ ஸ்கூல்ஸ் நடக்குது. இங்கே நான் சொல்ல என்ன விரும்புகிறேன்னா, இந்த இப்போ வந்திருக்க இந்த தாவேக்கா அவங்க ஸ்கூல்ஸ் முன்னால் அவங்களோட ஸ்கூல் ஃபீஸை போட சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல மூவ் தான், நான் அதை பாராட்டுறேன். எனக்கு விஜய் தாவேக்காவெல்லாம் பிடிக்காது. பட் எதனா நல்லது பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே, எப்படி ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோரோ இல்லாட்டி ஒரு கடையிலையோ போனோன்னா அங்கே உங்களோட விலை இதை எழுதணும்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜஸ் போடணும். நான் எப்போ பார்த்தாலும் எங்கள் காலேஜ் ஃபீஸை நான் பேப்பர்லேயே போட சொல்லுவேன். ஆனால் எங்கள் இந்த பிரின்சிபல் வேலை செய்தவங்கள தே டோன்ட் டேக் இன்ட்ரெஸ்ட். பட் இந்த வருஷம் நான் சொன்னேன், நீங்கள் ஃபேஸ்புக்கில் அந்த ஃபீ டீட்டெயில்ஸை போட்டுருங்கன்னு சொல்லி. ஏனென்றால் மாணவர்களுக்கு தெரியட்டும் அவங்க என்ன ஃபீஸ் கட்டணும். ஆனால் நிறைய மாணவர்களோட அம்மா அப்பாக்கள் அவங்களும் ஒரு போலி வாழ்க்கையை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். எல்லோருக்குமே என்னென்னா, எந்த காலேஜில் டொனேஷன் வாங்குறாங்களோ அதுதான் நல்ல காலேஜ் என்று நினைத்து கொள்கிறார்கள். இது ஒரு பெரிய தப்பு. அதில் நம்ம அவங்கள திருத்த முடியாது. அதெல்லாம் அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு அனுபவித்து கஷ்டப்பட்டால் தான் புத்தி வரும். அதே மாதிரி ஒரு 1ஆம் கிளாஸ்க்கு போய் 3 லட்சம் 4 லட்சம் கொடுக்குறாங்க. எதுக்குன்னு எனக்கு புரியல. அதுக்கும் வெகு சீக்கிரத்தில் காலம் பதில் சொல்லும். இப்போது ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தவன் 10 ஸ்கூல் ஆரம்பிக்கிறான். அது அவனுக்கு தொழிலா இல்லாட்டி சேவையானா அது தொழில்.
ஏன்னா அவனுக்கு அதில் நல்ல வருமானம் வருகிறது. அடுத்தது இந்த அரசியல்வாதிகள் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுறாங்க. எஸ்பெஷலி இந்த அதிமுக இன்றைக்கு அந்த எம்எல்ஏஸ் ரிசைன் பண்ணவங்களே இதே ஜெயலலிதாவோ இல்லை எம்ஜிஆர் இருந்தால் அவங்களுக்கு இந்த தைரியம் வந்திருக்குமா. ஏன்னா ஒரு அருகட்ட முண்டை ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான் அந்த இபிஎஸ்ன்னு சொல்லி, அவனுக்கு வந்து ஒரு செல்வாக்கு, தனி மனிதன் செல்வாக்கு என்றைக்கும் இருக்கணும். ஓகே, அப்போ அந்த இது இல்லாத வேலை இவனுக்கு வந்து இப்போ வேலைக்கு போகிறானுங்க. ஏன்னா அங்கே மறுபடியும் இப்போ இவங்க ஆளும் கட்சி இவங்க நம்ம எவ்வளோ கொள்ள அடிக்க முடியும் ஆளும் கட்சி மெம்பராக இருந்து. அப்போ வந்து அவங்களுக்கு என்ன கொள்கைகள் என்ன பிரின்சிபல்ஸ்னா எதுவுமே கிடையாது. இப்போது ஒரு புது சர்ச்சை என்னவென்றால் இந்த லீமா ரோஸ் இந்த மார்ட்டினோட சம்சாரம், இந்த பொம்பளை வந்து ஒரு இந்த போதை கடத்தல் கேஸில் அதோட அண்ணனோ தம்பியோ இந்த ஜான் பிரிட்டோன்னு ஒருத்தன் ஊரை விட்டு ஓடியாச்சு. 10 வருஷம் ஆச்சாமா ஊரை விட்டு ஓடி. அந்த கேஸ் இப்போ ரேட் இந்த 2 நாளாக ராமநாதபுரம் அந்த ஏரியாஸில் நடக்குது. அப்போ வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இவங்க ஃபைல் பண்ணும்போது இவங்களோட இதில் என்னென்ன கேஸ் இருக்குன்னு பார்த்தாங்களா, எப்படி இவங்க நாமினேஷன்ஸை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ஆல்சோ ஃபெயில்ட். அவங்களும் தவறு செய்திருக்காங்க, அவங்களும் தண்டிக்கப்பட வேண்டும். 2வது இந்த கட்சி இந்த இபிஎஸ், அந்த ஆளுக்கு இபிஎஸ் நீ என்னோட காணொலி பார்க்குறியோ இல்லையோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் வந்து அப்பாயின்மெண்ட் உங்ககிட்ட கேட்டது எனக்காக கிடையாது. நீ என் கால் தூசிக்கு சமம் கிடையாது. சத்தியமாக நீங்கள் திமிர் நினச்சா நினச்சிக்கோங்க, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நான் உன்னை மாதிரி கொள்ளை அடிச்சோ இல்லாட்டி கொலை பண்ணியோ அரசியலுக்கு வரல. ஓகே, உன் கட்சி என் காசால் ஒரு காலத்தில் காப்பாற்றப்பட்டது. அது அந்த செங்கோட்டையன் பரதேசிக்கு தெரியும். இன்றைக்கு வேணால் நான் மந்திரியாக இருக்கிறதால அதை ஏற்றுக்க மாட்டான், இல்லை சொல்ல மாட்டான். ஐ ஹவ் நோ ரெஸ்பெக்ட் ஃபார் தீஸ் பீப்புள். ஏனென்றால் இவங்களெல்லாம் நம்பிக்கை துரோகிகள். அந்த ஜெயலலிதாவோட ஆத்மா உங்களோட பேச சொல்கிறதால தான் நான் பேசுகிறேன். ஈவன் செங்கோட்டையன் நான் உனக்கு அன்றைக்கி கூப்பிட்டது பிகாஸ் அம்மா உங்கள் அம்மாவோட என்னோட அம்மா கிடையாது, உங்கள் அம்மாவோட எனக்கு ஜே தான் என்னை பேச சொன்னார்கள். நான் அதுக்கு தான் உங்க கூப்பிட்டேன். ஆனால் நீ எப்போவும் ஆஸ் யூஷுவல் ரொம்ப பிஸியாக அதை கதை விடுவேன். எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஓகே, நீ ஒரு ஊழல் செய்தவன். அதே மாதிரி எப்படி விஜய் உன்னை தூக்கி வைத்திருக்கிறானா, ஏன்னா அவனும் ஒரு ஊழல்வாதி தான். ஏனென்றால் அவனும் டாக்ஸ் கட்டலை, அவனும் அந்த இம்போர்ட் இது கட்டலை, அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கான். அவனும் கொலை செய்திருக்கான். அந்த 50 பேர் செத்தது, நாட் ஜஸ்ட் 41 ஆஃப் கரூர் பிளஸ் ஆல் தி அதர் பீப்புள் செத்தவங்க யாருக்குமே நீ வந்து எந்த ஒரு இதுவும் பேசலை, நீ போகலை, நீ நேரில் போய் அவங்கள பார்க்கல. இப்போ நீ சிஎம் ஆனப்புறம் கூட நீ நிஜமாவே நல்லவனாக இருந்தால் நீ ஒரு நாள் அங்கே போயிட்டு வந்திருப்ப, நீ போகலை. ஆகையால் நீ ஒரு கோலை. அதுக்கப்புறம் நீ யாரோட ஆதரவோட ஊர் சுற்றிட்டு யார் காரில் நீ சுற்றின அன்றைக்கு இந்த ஆதவ் அர்ஜுனா கார், இந்த கார் இந்த போதை பொருள் கடத்தலில் இருக்கு. அப்போ நீ எப்பேற்பட்டவன்? மக்கள் நீங்கள் யாருக்கு ஓட் போட்டிருக்கீங்க? அந்த லால்குடி மக்கள் நீங்கள் எல்லோரும் கஷ்டப்படுவீர்கள். இது நடந்தே தீரும். ஏனென்றால் நீங்கள் ஒரு ஊழல் அரசி, ஒரு ஊழல் அயோக்கிய பொம்பளைக்கு நீங்கள் ஓட் போட்டிருக்கீங்க. எனக்கு தெரியும். I think it is in 2000 or 2002. I stand corrected about the year. Wait, I'll tell. Sorry, 2012. இந்த லீமா ரோஸ் டெல்லிக்கு ஒரு ஜட்ஜ் வீட்டுக்குள்ள அந்த ஜட்ஜ் நீ வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது வந்து என் கூட ஒருத்தர் அன்னைக்கு அந்த ஆள் ஒவ்வொரு கட்சியிலையும் குதிச்சுட்டு இருப்பான். ஓகே, அந்த ஃப்ராடோட வந்துச்சு இந்த பொம்பளை. அப்போ அந்த ஜட்ஜ் அந்த ஆள் இந்த பொம்பளை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டான். நான் வந்து இவங்க எல்லாத்தையோடையும் அவங்க பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நான் பழகவே மாட்டேன். ஓகே, அதனால் இந்த மாதிரி ஒரு அயோக்கிய பொம்பளைக்கு நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க. இந்த ஜான் பிரிட்டோ அவளோட தம்பியோ அண்ணனோ என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் இந்த ஆதவ் அர்ஜுனா இன்றைக்கு இருக்கும் என்ன மினிஸ்டரோ, அவனுக்கு ஏதோ 2-3 போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்காங்கல்ல, கொள்ளடிக்கிற போர்ட்ஃபோலியோவாக. அந்த போர்ட்ஃபோலியோ அவனோட பொண்டாட்டியும் இந்த கேஸில் இருக்கிறான். அப்போது எந்த மாதிரி ஆட்களை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னா அது உங்களோட தவறு. அதே மாதிரி இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணி கொண்டிருக்க, தூங்கிட்டு இருக்காங்களா?
நான் கடவுள்கிட்ட டெய்லி வேண்டிக்கிற என்ன தெரியுமா, இந்த அயோக்கியர்கள் எல்லோருமே அழிக்கப்பட வேண்டும். எங்களால் இது பண்ண முடியாது. ஏனென்றால் கோர்ட்டுக்கு போய் கேஸை போட்டு இதெல்லாம் இன்னைக்கு நடக்குமானா நடக்காது. இப்போ பாருங்க, இந்த ஐயாவோ யாரோ ஸ்பீக்கர், அந்த ஆளோட கேஸே 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தால் என்ன, வராட்டி என்ன, வேஸ்ட். நம்ம கேள்வி கேட்டதோடு தான் அதான் திருப்தி. இப்போது இன்றைக்கு நான் ஒரு காணொலி பார்த்து கொண்டிருந்தேன். ஐம் ஷோர் தட் அந்த காணொலியை செய்தவர் ஒரு திமுக நபர் இல்லாட்டி இஸ் ஆதரவாளர். அவர் பேசுகிறார். இப்போ திமுக பெரிய அடி கொடுத்துருக்குது. ஒரு கேஸ் போட்டிருக்கார். சரவணன் அட்வொகேட் யாரோ ஒரு எம்எல்ஏ, இந்த மெட்ராஸில் ஏதோ ஒரு பொம்பளை எம்எல்ஏ அவதூறாக பேசியிருக்கு, தப்பான தகவல்களை கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. கரெக்ட், ரொம்ப நான் பாராட்டுறேன். ஆனால் அதே சரவணனை நான் போன மாதம், ஐ திங்க் இட் வாஸ் இன் மே இஃப் ஐ எம் நாட் ராங், ஆர் even before the election result நினைக்கிறேன். I stand corrected about the date. ஆனால் ஏப்ரல் 23 எலெக்ஷன் நைட்டு தான் நான் இந்த விஜயோட காணொலி பார்த்தேன். இது இந்த குழந்தைங்கள ஓட்டு எப்படி அவங்க அப்பா அம்மார்களையும் அம்மாமார்களையும் தாத்தா பாட்டிமார்களையும் மிரட்டி ஓட் போட சொல்லி. அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு முதல் நாளும் அவன் இல்லை, அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் நடந்த அன்றைக்கி ஒரு தேங்க்யூ போட்டால், அதுக்கப்புறம் ஜெயிச்சு வந்தப்புறம் அதுக்கு ஒரு தேங்க்யூ போட்டான். அதுக்கப்புறம் பதவி ஏற்கும் போதும் அவன் ஒத்துக்கிட்டான், இந்த மாதிரி பிள்ளைங்க தான் அவனுக்கு ஓட் போட்டிருக்காங்க, அவங்க மூலியமாக தான் ஓட் வாங்கியிருக்கான். அதை யார் சேலஞ்ச் பண்ணிக்கணும்னா இந்த அரசியல் கட்சிகள் சேலஞ்ச் பண்ணிக்கணும். யார்? திமுக, அண்ணா திமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விசிகே அண்ட் பிளா 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 எந்தெந்த பார்ட்டி இருக்காங்களோ இவங்க எல்லாருமே ஃபைல் பண்ணல. அப்போ அந்த தருணத்தில் நான் ஏப்ரல் 24 பரக்கல பிரபாகர்னு சொல்லிட்டு ஆந்திரா ஒரு எக்கானமிஸ்ட் அண்ட் பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட், யாரும் இல்லை, அவர் நம்ம நிர்மலா தாயோட வீட்டுக்காரர். ஓகே, பட் அவங்க ஒன்றா இல்லை. ஸோ அவர்கிட்ட நான் பேசினேன். அப்போ அவர் சொன்னார், கீதா இட்ஸ் அ குட் பாயிண்ட், நீ கண்டிப்பாக இதை சேலஞ்ச் பண்ணணும். அப்போ எனக்கு அவர் கொடுத்த நபர் ஒரு திமுகலேருந்து ஒரு நபரை கொடுத்தார். ஆனால் அந்த பெண்மணி அதுக்கு பதிலே கொடுக்கல. ஏன்னா அப்போ அவங்க தெனாவெட்டில் இருந்தாங்க. என்னென்னா, நாங்கள் 180 சீட் ஜெயிப்போம்னு திமுக ஒரு தெனாவெட்டில் இருந்துச்சு. எனக்கு தெரியும் இதுதான் நடக்க போகுது, எவனுக்கும் மெஜாரிட்டி வராது, நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா எல்லாருமே அழிய வேண்டியவனுக்கு. ஓகே, இப்போ இந்த ஆட்சியும் பொய்க்கால் குதிரையில் தான் போகுது, அது டெஃபினட்டாக விழும். நானே உழுக்காட்டுவேன், பார்த்துட்டே இருந்தேன். நான் இது ஒரு சேலஞ்சாக எடுத்திருக்கேன். ஏனென்றால் இது கடவுள்கிட்ட நான் சண்டை போட்டு இவங்களை அழிக்கிறதுக்கு நான் பார்ப்பேன். மாந்திரிகெல்லாம் பண்ண மாட்டேன். கடவுள்கிட்ட வேண்டணும், கடவுளே இந்த மாதிரி அயோக்கியர்களை எதுக்கு எங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லி. அப்போ இந்த கம்மிங் பேக் டு த பாயிண்ட், அதுக்கப்புறம் நான் நிறைய பேர்த்து டிஎம்கேல பேசுகிறேன், யாருமே பதில் கொடுக்கலன்னு எல்லாரும் தெனாவெட்டில் இருந்தாங்க. தோத்தப்புறம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் உரைச்சிது. அப்போ நான் இதே அட்வொகேட் சரவணனோடு நான் பேசுகிறேன். சொன்னேன், சரவணன், எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் பெரிய சுற்றி யாரோடையும் பேசக்கூட முடியாது. ஸோ அதில் நீங்கள் எனக்கு ஒரு சின்ன லெட்டர் டிராஃப்ட் அந்த செக்ஷன்ஸ் கொஞ்சம் எடுக்கிறீங்களா, ஐம் நாட் செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அதுக்கப்புறம் ஃபோனே எடுக்கலை. அப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இந்த திமுகவில் இருக்கும் உங்கள் தலைவர்கள் எப்பேற்பட்ட நபர்கள் உங்கள் கட்சியே அழிக்கிறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நானே இந்த லெட்டர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, சைல்ட் கமிஷன் ஆஃப் தமிழ்நாடு, ஆல் இண்டியா சைல்ட் கமிஷன், இசிஐ, ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி எல்லாத்துக்குமே ஒரு நோட்டீஸ் லெட்டர் போட்டுட்டு உடனே எங்கள் வக்கீல் மூலியமாக நாங்கள் இது ஒரு பிஐ எல்லாம் எடுத்தோம். தட் கேஸ் கேம் அப் 2 weeks back on a Friday. I don't remember the date. I think 27 ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை வந்துச்சு மே. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னால் எங்களுக்கு முன்னால் ஒரு லேடி ஃபைல் பண்ணிட்டாங்க. பட் டெக்னிக்கலாக கரெக்டாக ஃபைல் பண்ணது நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. ஓகே, அவங்க கிடையாது. ஸோ அன்றைக்கி ஆக்சுவலி அவங்களோட பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகிருக்கும். ஆனால் கடவுள் புண்ணியத்தில் எங்கள் கேஸ் போனதால் அன்றைக்கு இந்த நீதி அரசர்கள் 2 பேரும் எங்களோட பெட்டிஷனை ஏற்றுக்கொண்டு
எதிர் சைடை கவுண்டர் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது இது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். இதை வந்துட்டு கட்சிகள் வந்துட்டு ஜெயிக்கிறது தோக்குறது இருக்கட்டும், ஆனால் நீங்கள் நிஜமாவே நியாயத்தை தட்டி கேட்கணும் என்று நினைத்திருந்தால் நீங்கள் என்ன செய்திருக்கணும்? நீங்கள் தான் இந்த கேஸை ஃபைல் பண்ணியிருக்கணும். இப்போ நான் ஃபைல் பண்ணுறதால எனக்கு இதில் ஒரு கால்நாள் லாபமும் கிடையாது. என் கை காசுலேருந்து தான் நான் செலவு பண்ணுகிறேன். ஆனால் இதோட பலனை அனுபவிப்பது இந்த கட்சிகள். இப்படி தான் 91, 96 அந்த காலகட்டத்தில் அந்த ஊழல் மொத்த இது நான் தான் பண்ணேன். ஆனால் அதோட பலன் திமுக அனுபவிச்சது 96. அதுக்கு ஒரு தேங்க்யூ கூட எங்களுக்கு யாருமே சொல்ல. அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. இதால் நான் பெரிய கோட்டையும் கட்ட போகிறதுல ஒரு மண்ணாங்கட்டியும் நடக்க போகிறதில்ல. ஆனால் மக்களுக்கு தெரியணும் எப்பேற்பட்ட ஒரு தவறை அவர்கள் செய்திருக்கிறார்கள், யாரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் என்று. நான் இதை கத்தி கத்தி பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன். என் தொண்டை வத்தி போச்சு. ஆனாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏனென்றால் என் கிருஷ்ணர் என் காளி என்ன சொல்கிறார்கள்? கீதா, தப்பு நடக்கும்போது நீ தட்டி கேள். நீயும் வாயை மூடிட்டு இருந்தால் நீயும் அந்த தப்பில் ஒரு பங்கு உனக்கும் இருக்கிறது என்று எப்பவும் என் கடவுள் என்னை குத்தி கொண்டே இருப்பார்கள். நான் இப்பவும் ஒரு அதிசயம் நடக்கும் என்று தான் எதிர்பார்க்கிறேன். 2026 எலெக்ஷனில் ஏதோ ஒரு அதிசயம் நடந்தே தீரணும். நடக்காட்டி நான் கும்பிடும் கடவுள் ஒரு ஃப்ராட். நான் கும்பிடும் கடவுள் ஒரு ஃப்ராட். என்னோட கடவுள் பேசுவதும் சொல்லுவதும் ஒரு ஃப்ராட். நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். எனக்கு இதால் ஒரு 4 பைசா லாபமும் கிடையாது. ஓகே, அப்போ இந்த காணொளி பண்ண ஒரு தம்பி நீ தெரிஞ்சுக்கோ, உங்கள் கட்சி ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணல இந்த தப்பை கேள்வி கேட்கறதுக்கு. இந்த தடவை நிறைய எம்எல்ஏஸ் படிக்காதவர்கள், படிக்காமே படித்த மாதிரி அவங்களோட சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நீங்கள் அந்த கேண்டிடேட்ஸ் அந்தந்த ஏரியா கேண்டிடேட் தான் போடணும். என்னால் அந்த கேஸ் போட முடியாது. ஐ கேனாட் ஃபைல் அன் எலெக்ஷன் பெட்டிஷன். ஓகே, ஆனால் அந்த தொகுதியில் நின்ன நபர்கள் எங்கெங்கே தவறு நடந்திருக்குதோ அவங்க ஃபைல் பண்ணலாம். ஆனால் அதை இந்த திமுகவோ அண்ணா திமுகவோ எந்த ஒரு கட்சியும் எடுத்து செய்யவில்லை. இதுதான் உண்மை. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது இந்த தடவை. ஆனால் அதை பற்றி யாருமே பேசலை. என்னால் இன்னும் நிறைய கேஸ் போடணுன்ட்டு ஆசை தான். பட் ஃபஸ்ட் திங் இஸ், எனக்கு டைம் கிடையாது. எனக்கு அந்த அளவுக்கு வசதி கிடையாது. என்னால் இந்த லாயர்ஸ் பின்னால் ஓடிட்டு இருக்க முடியாது. அதுக்கு தான் நான் எப்போதும் சொல்வேன், என் காணொலியை பார்க்கும் ஏதுனா ஒரு நீதி அரசர்கள், நீங்கள் இந்த கேஸை சுவமோட்டோவை எடுங்கள். ஏன்னால் நீங்களும் இந்த நாட்டின் பிரதிநிதிகள். யூ ஆர் ஆல் சிட்டிசன்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி. யூ ஆர் நாட் ஏலியன்ஸ் ஆர் யூ ஆர் நாட் எனிபடி அபவ் தட். நீங்கள் கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த தவறுகள் நம்ம எல்லோரையும் பாதிக்கும். நம்மளோட எல்லா வருங்கால சன்னதிகளையும் பாதிக்கும். இப்போ ஒரு குழந்தைகளை வச்சு ஓட்டை வாங்கிட்டு தெனாவட்டு பேசும் இந்த தாவேக்கா அவர்கள் தவறு செய்தால் நான் கண்டிப்பாக தட்டி கேட்பேன். இப்போ சொல்கிறாங்க ஊழல் என்ன இருந்தால் ஃபோன் பண்ணுங்க. எந்த ஃபோனும் வேலை செய்யறது இல்லைங்க. அது விஜய் பார்க்குதோ இல்லாட்டி அது விஜய் கட்சியில் இருக்குது எதை பார்க்குதோ. நீங்களும் உருடா பண்ணிட்டு கொண்டு இருக்கிறீர்கள், ஊரை ஏமாற்றி கொண்டு இருக்கிறீர்கள். இதெல்லாம் நல்லதுக்கு கிடையாது. ஆகையால மக்கள் என்ன மாதிரி மக்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க? இந்த லாட்ரி கும்பல், இந்த போதைப் பொருள் வியாபாரம் பண்ணும் கும்பல், ஸ்மகிள் பண்ணுற கும்பல். ஓகே, இந்த மாதிரி ஆட்களை தான் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். நிறைய பேருக்கு இப்போ இந்த தாவேக்கால ஜெயிச்சிருக்கவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு கிரிமினல் கேசஸ் இருக்கிறது. ஆனால் இந்த கேஸை யாருன்னா ஒருத்தர் இந்த திமுகவிலிருந்தோ இல்லை அண்ணா திமுகவிலிருந்தோ சேலஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா கிடையாது. ஏன்னா இபிஎஸ்ஏ ஒரு கொலைகாரன், ப்ளஸ் திமுகவில் இருக்கிறவங்க எல்லாரும் ஊழல்வாதிகள். அப்போ அவங்களுக்கு என்ன யோகிதம் இருக்கிறது இவங்களை கேள்வி கேட்குறதுன்னு அவங்க கட்சியிலையும் நிறைய ஊழல்வாதிகளை நீங்கள் ஒரு கேண்டிடேட்டாக போட்டிருக்கீங்க. அதில் அவங்களுக்கு தகுதி இல்லை, தராகமாக என்ன சொல்லிங்க தமிழில், அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இல்லை கேள்வி கேட்குறதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு அவங்களே யோகியமானவர்கள் இல்லை. ஆனால் நான் ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன் என்னால் போட முடியாது. பட் நான் ட்ரை பண்ணுறேன். இஃப் இட் இஸ் அ பிஐஎல், இஃப் ஐ கேன் டேக் இட் அப், கண்டிப்பாக. ஏன்னா நான் மறுபடியும் இன்னொரு பிஐஎலும் போட்டிருக்கேன். எதுனா இந்த பேனர்ஸ்,
நாடெங்கும் இந்த ஹைகோர்ட் ஆஃப் சென்னை மெட்ராஸ் ஹஸ் பேண்ட் ஆல் தீஸ் பேனர்ஸ். ஆனாலும் அந்த ஹைகோர்ட்டோட ஆர்டருக்கு ஒரு மரியாதையும் கிடையாது. எங்கே பார்த்தாலும் பேனர்ஸ், இந்த அரசியல் பேனர்ஸ். இந்த பேனர்ஸால் எவ்வளோ அப்பாவி மக்கள் இறந்து இருக்கிறாங்க. ஆனால் அதை பற்றி யாருன்னா கேள்வி கேட்குறாங்கன்னா கிடையாது. அன்றைக்கே டிராஃபிக் ராமசாமி கேட்டு பண்ணி பேன் பண்ண வச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இப்போ நான் அந்த கேஸை மறுபடியும் எடுத்திருக்கேன். ஆனால் என்ன பிரச்சனை நம்ம நாட்டில்னா, இந்த கேஸ் உடனே வராது. ஆமாம், வருடங்களுக்கு கேட்டு நம்ம உயிரோடு இருப்போமா செத்து போயிடுவோம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இதுதான் ஆமை வேகத்தில் நம்ம நீதிமன்றங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. இட்ஸ் வெரி சேட். இந்த நிலைமை, இது ஒரு அபாய நிலைமை. இதை தட்டி கேட்கறதுக்கு வர்றவங்க ரொம்ப கம்மி. எங்கள் மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் யாருமே ஆதரவு கொடுக்க மாட்டீங்க எனக்கு தெரியும். ஆகியால் கடவுள் தான் ஏதோ ஒரு அதிசயம் பண்ணணும். அந்த கடவுள் அந்த அதிசயத்தை பண்ணுவார் என்று எதிர்பார்த்து கொண்டு நன்றி, விடைபடுகிறேன்.